கண் மருத்துவத்தில் ஆத்தர் ஹென்றி ஹேவன் சின்க்ளேரோடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஆத்தர் ஹென்றி ஹேவன் சின்க்ளேர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கண் மருத்துவர். இவர் 1868 பிப்ரவரி 20 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய பெர்தன் கின்ராஸில் இருக்கிற கென்மோரில் பிறந்தாங்க. இவர் 1899ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே எடன்பராவுடைய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரான்ற மருத்துவமனையில் இவர் கண் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு கண் மருத்துவர் ஆனாங்க. இந்த நிலையில் இவர் ரெட்டினான்ற விழித்திரை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு குறைபாடு பற்றி இவர் ஆராய்ந்து வந்தாங்க. அதாவது கண்ணில் பலமாக அடிபடும் போது கண்ணினுடைய உட்புற சுவரில் படைஞ்சிருக்கக்கூடிய ரெட்டினா அப்படின்ற விழித்திரையானது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துடும். அந்த நிலை தான் இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அப்படின்றது. இது ஏற்பட்டால் பார்வை குறைபாடு ஏற்படும். இப்போ இந்த கண்ணில் அடிபட்டால் தான் இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் நடக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் புரிதல் இருந்தது. ஆனால் சில நபர்களுக்கு இந்த கண்ணில் எந்த விதமான அடியும் படாமலே இந்த ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ஆனது நடந்து வந்தது. இது எதனால் நடக்குது அப்படின்ற சரியான புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. இதன் காரணமாக ஆத்தர் ஹென்றி ஹேவன் சின்க்ளேர் உண்மையிலேயே ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ இவர் நிறைய இறந்த உடல்களை எடுத்து அந்த உடலில் இருக்கக்கூடிய கண்களை இவர் அறுத்து கண்களினுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பை முதல்ல ஆராய்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறமா கண்ணுக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் பற்றியும் இவர் ஆராய்ந்து வந்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் கவனிக்கிறாங்க. என்னன்னா கண்ணுக்குள்ளே ஒரு ஜெல்லி மாதிரியான ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவம் தான் இந்த ரெட்டினா அப்படின்ற விழித்திரையானது கண்ணினுடைய உட்புற சுவரில் ஒட்டி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு இதுதான் கண்ணினுடைய உட்புற சுவர் அப்படின்னு எடுத்துக்குவோம். இதில் அப்படியே பேப்பர் மாதிரி அந்த விழித்திரையானது இப்படி ஃபுல்லாக படிஞ்சிருக்கும். இது ஏன் இப்படி படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த கண்ணுக்குள்ளே ஜெல்லி போன்ற ஒரு திரவம் இருக்குது. ஸோ அந்த திரவம் விட்ரியஸ் ஹியூமர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு திரவம் உள்ள ஜெல்லி மாதிரி இருக்கும்போது அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். என்னன்னா இப்போ இது ஃபுல்லாக அந்த ஜெல்லி இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ஜெல்லி இதை பிடிச்சு நிற்கும். அதாவது இந்த ஜெல்லி இங்கே இருக்கிறனால இந்த ஜெல்லியை தாண்டி அந்த ரெட்டினாவானது இந்த கண்ணில் இருந்து பிரிஞ்சு இப்படி உள்ள விழாது. ஸோ அந்த ஜெல்லி இருக்கிறனால இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விழித்திரையை தள்ளிக்கிட்டு இந்த ஜெல்லி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வயசாக ஒரு 50 வயசு கடக்கும்போது மனிதர்களினுடைய அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த விட்ரியஸ் ஹியூமர் அப்படின்ற அந்த ஜெல்லி அது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப திரவமாக மாற ஆரம்பிச்சிடும். அதாவது அடர்த்தியாக இருந்து அது அப்படியே திரவமாக முழு திரவமாக மாற ஆரம்பிக்கும். அப்படி திரவமாக அது மாறும்போது இப்போ ஜெல்லியாக இருந்தால் அது பயங்கரமாக இந்த கண்ணு முழுக்க அதனுடைய வால்யூம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரவுண்டு ஃபுல்லாக அந்த ஜெல்லி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த ஜெல்லி தண்ணியாக மாற ஆரம்பிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு கொடுக்கும். இப்போ இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த ஐஸ் கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோம். இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டியை நம்ம தண்ணி ஆக்கணும்னா அதனுடைய வால்யூம் இவ்வளோ பெருசாக இருக்குமானா கிடையாது. தண்ணி ஆக்கும்போது அதனுடைய மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று இணைஞ்சு அது கம்மியான தண்ணி மாதிரி ஆயிரும். அப்போ ஒரு பெரிய ஒரு கப்பு இருக்குது. அந்த கப்பு முழுக்க இப்போ ஐஸ் கட்டி இருக்குது. இப்போ அந்த கப்பு முழுக்க இருக்க ஐஸ் கட்டியை உருக வச்சா அந்த கப்பு முழுக்க தண்ணி வராது. கப்பை விட கம்மியாக தான் தண்ணி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஜெல்லி திரவமாக மாற அது அடைச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்த அது விட்டு கொடுத்து அது தண்ணியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சுருங்க ஆரம்பிக்கும். இப்படி தண்ணி அந்த ஜெல்லி இவ்வளோ பெருசாக இருந்து அப்படியே சுருங்கி தண்ணியாக மாறும்போது இப்போ இந்த ரெட்டினாவை கண்ணோட பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு எதுவுமே இங்கே தள்ளி பிடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த விழித்திரை கண்ணினுடைய உட்புற சுவரில் இருந்து அப்படியே பிரிஞ்சு அப்படியே வரும். அப்போ அந்த வயசாக அந்த கண் குறைபாடு ஏற்படுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஆத்தர் ஹென்றி ஹேவன் சின்க்ளேர் கண்டறிகிறாங்க. ஸோ இதை இவர் கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா இது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு அடுத்தடுத்த ஆராய்ச்சியையும் இவர் மேற்கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த விழித்திரை பிரிஞ்சு வர்றனால என்ன நடக்குது அப்படின்னு ஆராய்ந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைபாடு ஏற்படும். அதுக்கப்புறமா அந்த விழித்திரை இப்போ உட்புற சுவரில் இப்படி படிஞ்சிருக்கும் போது தான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல இருந்து விழித்திரைக்கு ரத்த ஓட்டம் இருக்கும். அப்போ அந்த விழித்திரையில் இருக்கக்கூடிய செல்
செல்கள் வந்து உயிரோட்டமாக இருக்கும். இப்போ அந்த விழித்திரை, இந்த கை தான் விழித்திரை, இதுதான் உட்புற சுவர் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்படி சேர்ந்து இருந்தால் தான் இதுக்கு தேவையான, இந்த ஒரு விழித்திரை செல்களுக்கு தேவையான ஊட்டம் கிடைக்கும். இப்போ இது பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே தான் ரத்த ஓட்டம் வந்து இருக்கும், ரத்த நாளங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ ரத்த நாளங்கள்லேருந்து இது பிரிஞ்சிருச்சு, அப்போ இதுக்கு தேவையான ஊட்டம் கிடைக்காது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேயே வந்து அழுகி சேதமடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு 1901ஆம் ஆண்டு த பெத்தாலஜி ஆஃப் தி இடியோபேத்திக் டிட்டாச்மெண்ட் ஆஃப் த ரெட்டினா அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி இவர் வெளியிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. வெறும் 33 வயசுலேயே இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆத்தர் ஹென்றி ஹேவன் சின்க்ளர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நாள் வரைக்கும் அடிப்பட்டால் மட்டும்தான் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் நடக்கும் அப்படின்னு கருதப்பட்டு வந்த நிலையில், இல்லை கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி போன்ற திரவமானது ரொம்ப உருகி ஒரு திரவமாக வந்து மாற மாற இந்த பிரச்சனை வந்து நடக்கும் அப்படின்றத இவர் விளக்கியிருந்தாங்க. கூடுதலாக இன்னொரு தகவலையும் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா சில நேரங்களில் அப்படி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி அது எல்லாருக்குமே, எல்லா வயசானவங்களுக்கும் அந்த ஜெல்லி வந்து திரவமாக மாறும் தான். இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ரெட்டினா பிரிஞ்சு வராது. ஏன்னா இப்போ அந்த ரெட்டினாவை இது தள்ளிட்டு இருந்தாலும் அது அப்படியே ரெட்டினா வந்து காலப்போக்கில் அந்த கண்ணோடையே படிஞ்சிருக்கும். அப்போ அந்த திரவம் வந்து கம்மியானா கூட அதை தள்ளுறதுக்குலாம் அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு பேப்பரை வந்து சும்மா லைட்டாக ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டோம்னா அது அங்கேயே படிஞ்சிருக்கும் நம்ம நகர்த்துற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி அது படிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ சில நேரங்களில் இந்த ஜெல்லி போன்ற திரவமானது பசை மாதிரி அந்த ரெட்டினாவோடைய ஒட்டிக்கும். அப்போ இது சுருங்கும் போது, ஜெல்லி சுருங்கி சின்னதாகும் போது அது அந்த ரெட்டினாவோட வந்து சேர்ந்துருக்கிறனால அப்படியே ரெட்டினாவை பிடிச்சி இழுக்கும். அப்பவும் இந்த ரெட்டினா பிரிஞ்சு வரும். ஸோ அதையும் ஆத்தர் ஹென்றி ஹேவன் சின்க்ளர் வந்து விளக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இந்த பெரிமெட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது விசுவல் ஃபீல்ட் டெஸ்ட்டுக்காக. அதாவது கண் பார்வை வந்து எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்றத கண்டறிகிறதுக்காக ஒரு முறை இருக்குது. அது வந்து அந்த காலத்தில் வந்து ஜானிக் பியரம் அப்படின்னு சொல்லி டென்மார்க்கை சேர்ந்த ஒரு கண் மருத்துவர், அவர் வந்து ஒரு டான்சன் ஸ்க்ரீனை ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை அவர் கண்டுபிடிச்சிருந்தனாலே அதுக்கு பியரம் டான்சன் ஸ்க்ரீன் அப்படின்னே பேர். அது ஒரு பெரிய கருப்பு திரை. அந்த கருப்பு திரையில் வெள்ளை வெள்ளை கலரில் டாட் டாட்டாக வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வச்சுட்டு ஒரு நபரை தள்ளி உட்கார வச்சுருவாங்க. அவருக்கு முன்னாடி வந்து ஸ்க்ரீன் இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் இருக்கும்போது ஸ்க்ரீனை பார்க்க சொல்லுவாங்க. பொதுவாக கிளாக்கோமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. இது என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு விளக்கிடுறேன். அதை விளக்கினாதான் இதை வச்சு ஏன் செக் பண்ணுறாங்க அப்படின்றது புரியும். கிளாக்கோமா அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கோர்னியா அப்படின்ற கண்ணினுடைய மேலே இருக்கக்கூடிய அடுக்கு, அதுவும் அதே மாதிரி நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும். அதாவது இதுதான் கண் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து கருவிழி இருக்குது. இப்போ கருவிழிக்கு மேலேயே அந்த கிளாஸ் மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம கை வச்சோம்னா கிளாஸ் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கோர்னியா அப்படின்றது. அது இப்படி மறைச்சி இப்படி அடைச்சிருக்கும். இப்போ இந்த கோர்னியாவுக்கும் இந்த கருவிழிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சேம்பர் மாதிரி ஒரு கேப் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஒரு கேப்பில் ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த திரவம் வந்து இங்கே வரும், வந்து மறுபடியும் வெளியேறிட்டே இருக்கும், வரும் போகும். இந்த மாதிரி நம்மளுடைய கண்ணில் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த திரவம் வந்து அந்த குறிப்பிட்ட கேப்பில் வந்து வருது. ஆனால் போகிற வழி அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனையினால போகிற வழி சுருங்கிருச்சோ அல்லது அடைக்கப்பட்டுருச்சோ அப்படின்னா, அப்போ அந்த கேப்பில் இருக்கக்கூடிய திரவம் வந்து வெளியேற முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக இன்னொரு பக்கம் இருந்து வந்துட்டே இருக்கும். அதாவது டேம் நினச்சிக்கோங்க. டேமில் வந்து தண்ணி வருது. டேமை திறந்து விட்டால் உள்ளே வர்ற தண்ணிக்கும் வெளியே போகிற தண்ணிக்கும் வந்து பெருசாக அந்த டேம் பாதிப்பு வந்து ஏற்படாது. ஆனால் டேமை மூடி வச்சுட்டு டேம் நிரம்பின பிறகும் வெளியே இருந்து தண்ணி வந்துட்டே இருந்தால் டேம் வந்து வெடிச்சு செதறிடும். அந்த மாதிரி தான் இந்த கண்ணினுடைய அந்த கேப்பில், கருவிழிக்கும் கோர்னியாக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப்பில் திரவம் வந்து சேரும்போது அது வெளியேற வழி இல்லை அப்படின்னா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரவம் சேர்ந்து கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்கும். அப்படி வீங்கும்போது கண்ணுக்கும் மூளைக்கும் இடையில ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பு இருக்குது, பார்வை நரம்பு. அந்த நரம்பை வந்து இந்த ஒரு வீங்கக்கூடிய கண் வந்து அப்படியே அழுத்த ஆரம்பிக்கும். இப்போ இதுதான் நரம்பு, இதுதான் கண் அப்படின்னு வச்சுக்குவோம். இது சரியான அளவில் இருந்தால் அது அப்படியே இருக்கும். இப்போ இந்த கண் வந்து வீங்குனா என்ன ஆகும்? இந்த நரம்பு இருக்கக்கூடிய இடத்த கண் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு அழுத்தப்படும். அப்படி இந்த அழுத்தப்படக்கூடிய இந்த நிலை தான் கிளாக்
கிளாக்கோமா அப்படின்றது. இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்னா, இப்போ பார்வை நரம்பு அழுத்தப்பட ஆரம்பித்த உடனே நம்மளுடைய விசுவல் ஃபீல்டில் பார்வை குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக இப்போ நம்ம நேராக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேராக எல்லாமே ஃபோக்கஸ்டாக தெரியும். ஆனால் அப்படி தெரியும் போது கூட நம்மளுடைய சைடு பார்வை கூட நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். ஃபோக்கஸ் பண்ணலைன்னா கூட, அதாவது நம்மளுடைய கருவிழியை நம்ம நேராக வச்சுக்குவோம். இப்போ நேராக பார்த்தா நேராக என்ன இருக்குது தெரியும். இருந்தாலும் நம்ம கருவிழியையும் கடந்து நம்மளுடைய இடது பக்கம் வலது பக்கம் கூட நமக்கு ஓரளவுக்கு என்ன நடக்குது அப்படின்றத ஃபோக்கஸாக இல்லைன்னா கூட தெரிஞ்சுக்க முடியும். இப்படி அந்த ஃபோக்கஸாக இல்லைன்னா கூட தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த சைடு பார்வை, கீழே பார்வை, மேலே பார்வை, இதில் எல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நரம்பு பட ஆரம்பித்த உடனே பாதிப்பு ஏற்படும். ஸோ நேராக பார்க்கும்போது கண்ணு நல்லா தான் தெரியும். ஆனால் இந்த சைடு பார்வை தெரியுதா அப்படின்னு பார்த்தா கிளாக்கோமா வந்தவங்களுக்கு அந்த சைடு பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு கம்மியாகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா அப்போ பார்வை நரம்பு வந்து அழுத்தப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பார்வை நரம்பு அழுத்தப்படுது அப்படின்னா அப்போ கோர்னியாக்கும் கருவிழிக்கும் இடையில் இருக்கக்கூடிய திரவம் அது வந்து பெரிய அளவில் அடைப்புனால சேர்ந்துக்கிட்டே போகுது. அதன் மூலமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ கிளாக்கோமா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் அந்த அந்த பியரம் டான்சன் ஸ்க்ரீன் வந்து பயன்படுத்தப்படும். ஸோ அந்த பியரம் டான்சன் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் வந்து சைட்லையும் வந்து ஒயிட் கலரில் வந்து டாட்டெல்லாம் இருக்கும். இப்போ நேராக பார்க்க சொல்லிடுவாங்க. நேராக பார்க்க சொல்லிட்டு சைடில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எல்லாம் தெரியுதா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. சைடில் இருக்கக்கூடிய புள்ளிகள் தெரியல அப்படின்னா அப்போ சைடு பார்வைலாம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ கிளாக்கோமா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி பண்ணக்கூடிய ஒரு முறை அந்த வந்து இவர் வந்து குவான்டிடேட்டிவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. அதாவது ஆத்தர் ஹென்ரி ஹேவன் சிங்க்ளர் வந்து இதை வந்து அளவு கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு தெரியலன்னா எந்த அளவுக்கு பார்வை கம்மியாக இருக்குது, எந்த அளவுக்கு கிளாக்கோமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதை கணித ரீதியாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் சைடில் தெரியுதா தெரியலையா, தெரியுது தெரியல, அவ்வளோதான் இருந்தது. இவர் வந்து தெரியுதா தெரியலையா, எந்த அளவுக்கு தெரியுது, கம்மியாக தெரியுதா இல்லை அக்யூரட்டாக தெரியுதா அல்லது ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் முழுசாக தெரியலையா, இந்த மாதிரி கேட்பாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக எந்த அளவுக்கு பார்வை குறைஞ்சிருக்கு, ஒரு 20% குறைஞ்சிருக்கு, 30% குறைஞ்சிருக்கு அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் இந்த -7 -3 அப்படின்லாம் அந்த நம்பர்ஸ் வந்து இன்னைக்கு அந்த கரெக்டாக வந்து கணக்கு ரீதியாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணமே ஆத்தர் ஹென்ரி ஹேவன் சின்க்ளர் தான். 1905 இவர் குவான்டிடேட்டிவ் பெரிமெட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த அளவுக்கு தெரியுது எந்த அளவுக்கு தெரியலை, அந்த தெரியாத அளவு என்ன, அதை கூட வந்து நுணுக்கமாக வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இவர் இந்த முறையை மேம்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இந்தியா இருந்தனால பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு இவர் வந்து அங்கேருந்து புறப்பட்டாங்க. ஸ்காட்லாண்ட்லேருந்து புறப்பட்டு போனோடனே அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் ஹென்ரி ஸ்மித் அப்படின்ற அவர் வந்து ஒரு கர்னல். ஸோ அவர் ஒரு கண் மருத்துவரும் கூட அவர் இருந்தாங்க. அவர் ஒரு கேட்ராக்ட் அப்படின்ற கண் புரை விழுந்தால் பண்ணக்கூடிய கேட்ராக்ட் சர்ஜரி அதில் ஒரு புதிய முன்னேற்றத்தை அவர் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அதை கற்றுக்கிறதுக்காக ஆத்தர் ஹென்ரி ஹேவன் சின்க்ளர் வந்து போய் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஸ்காட்லாண்டுக்கு போய் அந்த முறையை இவர் வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் என்ன முறை இருந்தது, இவர் புதுசாக அங்கே என்ன அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய கண்ணினுடைய மேலே வந்து கோரனியா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் கருவிழி இருக்குது. அந்த கருவிழியிலேயே பியூப்பல் அப்படின்னு ஒரு சின்ன துளை இருக்கும். அந்த துளைக்குள்ளே பார்த்தா தான் நம்மளுடைய கேப்சல் அப்படின்ற ஒரு உரை இருக்கும், ஒரு சவ்வு மாதிரி. அதுக்குள்ளே தான் லென்ஸ் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே வந்து தூசி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மங்கலாகும். அந்த லென்ஸ் வந்து மங்கலாகி நமக்கு வந்து க்ளவுடியாக தெரியும், அப்படியே பார்வை வந்து மங்கும். அதுதான் வந்து கண் புற விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி வந்த பிறகு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, நான் சொன்ன அந்த உரை அதுக்குள்ளே வந்து ஊசியை விட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லென்ஸை மட்டும் வந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லென்ஸு பண்ணக்கூடிய வேலையை ஒரு கண்ணாடியில் செயற்கையாக ஒரு லென்ஸை உருவாக்கி அந்த லென்ஸை கண்ணாடியில் பொருத்தி அதை மூக்கு கண்ணாடியாக வந்து போட கொடுத்துருவாங்க அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு. இந்த மாதிரி இருந்தது. இதில் பல பாதிப்புகள் ஏற்பட்டது. ஏன்னா அந்த கேப்சலுக்குள்ளே இருந்து வெறும் லென்ஸை மட்டும் எடுத்துட்டா கேப்சல் வந்து காலியாக இருக்கும், அதில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. காலப்போக்கில் அது வந்து வளர்ந்து மற்ற பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருந்தது. இந்த மாதிரி இருக்க அந்த இந்தியாவில் ஹென்ரி ஸ்மித் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கேப்சலோடு சேர்ந்து லென்ஸை வந்து நீக்கினாங்க. அப்போ எந்த பாதிப்பும் நடக்காது, அதுக்கப்புறம் கண்ணாடியை போட்டுக்கலாம், ஃபியூச்சரில் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு. அந்த முறையை தான் ஆத்தர் ஹென்ரி ஹேவன் சின்க்ளர் வந்து நேராக போய்
பிரிட்டனில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா பிரிட்டன், ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, வேல்ஸ், அதுக்கப்புறம் நார்தர்ன் அயர்லாந்து எல்லாமே வந்து யூகே தான். ஸோ அங்கே வந்து முதல் முறை இந்த ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுக்கு பேரே வந்து இன்ட்ரா கேப்சுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது அந்த ஒரு சர்ஜரி இவர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட நிறைய 257 பேருக்கு இதை பண்ணி அதனால் இவருக்கு கிடைச்ச அனுபவங்கள், அதனால் நடந்த நன்மைகள், அதில் இருந்த சவால்கள் அத்தனையுமே இவர் வந்து எழுதினாங்க. எழுதி வர 1927 இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஆப்தமாலஜிக்கல் செக்ஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதை தொடர்ந்து 1931 ஆண்டு ஆப்தமாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் யுனைடெட் கிங்டம் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து 1932 தான் அந்த 257 கேசஸ் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஒர்க்கை இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரா கேப்சுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற முறையானது மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறமா 1933 வரைக்கும் இவர் வந்து அந்த ஆப்தமாலஜிக்கல் சொசைட்டியோடைய பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்தாங்க. பின்னர் அந்த ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா இது ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்குது. அதனுடைய பிரசிடெண்டாக இவர் நியமிக்கப்பட்டு 1935 வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1938 ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் அப்போதைய ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமுடைய மன்னராக இருந்த கிங் ஜார்ஜ் VI அவருக்கு உண்டான ஒரு சர்ஜன் ஆக்குலிஸ்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க ஸ்காட்லாண்டில். அதாவது ஆறாம் ஜார்ஜ் மன்னர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கும்போது அவருக்கு கண் மருத்துவம் சார்ந்த சிகிச்சை தேவைப்பட்டால் இவர் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்த பிரிட்டனுடைய கிங்குக்கே ஒரு ஆப்தமாலஜிஸ்டாக இவர் வந்து இருந்திருக்கிறாங்க. அதை வச்சே இவர் எவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளர் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இவர் வந்து சும்மாலாம் இல்லை, பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக டெவலப்மெண்டல் அஃபேசியா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது பற்றி இவர் ஆராய்ந்து வந்தாங்க. டெவலப்மெண்டல் அஃபேசியானா என்னன்னா, இப்போ நம்ம ஏதாவது பேசணும்னா இந்த டெவலப்மெண்டல் அஃபேசியானால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நல்லா காதில் கேட்கும். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதே சமயம் அவங்க நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது அவங்களுடைய மனசில் நினைக்க முடியும். இதை தான் சொல்லணும், இது எனக்கு வேணும், இதை நான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஆனால் அதை வாய் வழியாக அவங்களால சொல்ல முடியாது. ஸோ நம்ம சொல்கிற விஷயத்தை அவங்களால கேட்க முடியும், ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது. அதே சமயம் அவங்க வந்து ஒரு உணர்வு இருக்கும், அதை அவங்களால சொல்லி புரிய வைக்க முடியாது. இதுக்கு பேர் தான் டெவலப்மெண்டல் அஃபேசியா. இது பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து கன்ஜெனிட்டல் வேர்ட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது என்னன்னா கண்ணெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ எப்படி வந்து டெவலப்மெண்டல் அஃபேசியாவில் காது நல்லா இருக்கும், காதில் நல்லா விழும் என்ன பேசுகிறோம் அப்படின்றது, ஆனால் அவங்களால நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்லெக்சியானால் பாதிக்கப்படுறவங்களுக்கு கண்ணில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்ணெல்லாம் நல்லா தெரியும், ஒரு வார்த்தையை பார்த்தா அந்த வார்த்தை தெரியும், ஆனால் அவங்களால அந்த வார்த்தையை வாசிக்க முடியாது. அந்த ரீடிங் கெப்பாசிட்டி வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து இவர் ஆய்வு செஞ்சு இதெல்லாம் வந்து நரம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். ஏன்னா அந்த காலத்துலலாம் டெவலப்மெண்டல் அஃபேசியானால் பாதிக்கப்பட்டவங்கள பைத்தியக்கார குழந்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கற்கும் குறைபாடு, அதாவது இப்போ ஏ அப்படின்னு எழுதியிருந்தால் அது அவங்களால ஏ அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் APPLE ஆப்பிள் அப்படின்னு எழுதியிருந்தால் அதை அவங்களால வாசிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி அவங்களுடைய பார்வைக்கு அந்த APPLE வந்து கோணல் மாணலாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி தெரியும். அதனால் அவங்களால அது ஒரு வேர்டு அப்படின்னே புரிஞ்சுக்கிட்டு வாசிக்க முடியாது. இது கண்ணில் இருக்கக்கூடிய குறைபாடு கிடையாது, இதுவும் நரம்பில் இருக்கக்கூடிய குறைபாடு தான். ஸோ அப்போல்லாம் இது வந்து சரியாக படிக்க மாட்டாங்க, அறிவில்லை இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நினச்சி ஆசிரியர்கள் பயங்கரமாக அடிப்பாங்க. ஆனால் ஆத்தர் ஹென்றி ஹேவன் சிங்க்லர் தான் இது வந்து நரம்பியல் குறைபாடு, நீங்கள் என்ன தான் அடித்து சொல்லி கொடுத்தாலும் அவங்களால இதை கற்றுக்க முடியாது அப்படின்ற அந்த புரிதலை ஏற்படுத்தினாங்க. அது சம்மந்தமாக 1948 ஒரு ஒர்க்கை கூட இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்டல் அஃபேசியா, டிஸ்லெக்சியா ரெண்டுமே வந்து நரம்பியல் சார்ந்த பிரச்சனை, இது வந்து அவங்களுடைய மனநலம் சார்ந்த பிரச்சனை கிடையாது அப்படின்ற அந்த புரிதல் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாத்தையும் ஆத்தர் ஹென்றி ஹேவன் சின்க்ளர் பண்ணாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1962 ஜூன் 30 அன்னைக்கு இவருடைய 94 வயசில் இறந்து போனாங்க. ஆத்தர் ஹென்றி ஹேவன் சின்க்ளர் இறந்து போயிருந்தாலும் கண் மருத்துவத்தில் இவர் ஆற்றின பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட ஆத்தர் ஹென்றி ஹேவன் சின்க்ளர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே கூட டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன், வேணும்னா படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.